மூன்றாம் அதிகாரம் நம்ம சென்ற நாளில் மூன்றாம் அதிகாரம் 1 தொடங்கி 6 வசனம் முடிய படித்திருந்தோம். அதில் கிறிஸ்து மோசையை விட மேலானவர் என்பதை நாம் பார்த்தோம். நாம் இன்று படிக்க இருக்கிறதான 3ஆம் அதிகாரம் 7 தொடங்கியும் அதே கருத்தை தான் சொல்லி வருகிறார். கிறிஸ்து மோசைக்கு மேலானவர் என்பதைத்தான் பேசுகிறார். ஆனால் இந்த பகுதிக்கு ஒரு விசேஷம் என்னவென்னா, 3ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 4ஆம் அதிகாரம் 13 வரை உள்ளதை ஒரே வசன பகுதியாக அல்லது ஆங்கிலத்தில் பேசேஜ் அல்லது ஒரு கருத்தாக சொல்லுவாங்க. இதுக்கு வேறொரு விசேஷத்தை பேரும் உண்டு, வார்னிங் பேசேஜ்னு சொல்லுவாங்க, எச்சரிக்கை வசன பகுதின்னு. அதாவது இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் மொத்தம் 5 எச்சரிக்கை வசன பகுதி இருக்குது. அதில் முதல் பகுதி நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இது அந்த வரிசையில் வரும்போது 2வது எச்சரிப்பு பகுதியாக வருகிறது. அந்த எதனால் அது எச்சரிக்கை பகுதி என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த வசன பகுதியை 7 தொடங்கி 19 முடிய அல்லது 15 முடிய படிப்போம். அதன் முன்பு அதை தியானிக்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிபோகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்து உறுதியாய் கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே இந்த வசன பகுதியில் நாம் சொன்னவனமாக இந்த எச்சரிக்கை பகுதி 3:7 தொடங்கி 4:13 வரை வந்தாலும் நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தை மட்டும் பார்ப்போம். நாம் ஏற்கனவே பார்த்தவனமாக இந்த பகுதி ஒரு எச்சரிக்கும் பகுதியாக இருக்கிறது. எச்சரிக்கிறது என்னவென்றால், நாம் ஏற்கனவே இந்த எபிரேயர் புஸ்தகத்தினுடைய பின்னணி நமக்கு தெரியும். அது என்னென்னா, கிறிஸ்தவ யூதர்கள் மீது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் கடுமையான நெருக்கடியை கொடுத்தார்கள். ஆகவே பலர் அல்லது சிலர் என்று சொல்ல முடியும், சில யூத கிறிஸ்தவர்கள் மீண்டும் யூத மார்க்கத்துக்கு போய்விடலாமா என்று கருதினார்கள். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, கர்வாப்பசி அல்லது தாய் மதத்துக்கு போயிடணும். அதாவது கிறிஸ்தவத்தில் நெருக்கடி அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க மேசியை உடனடியாக ராஜ்யத்தை அமைப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அதுவும் தாமதமாகி போகிறது. அப்போ ஒருவேளை நாம் தவறான நம்பிக்கையில் விட்டோமோ என்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அந்த ஆலயத்தை காட்டி அதோட பிரமிப்பை காட்டி இதை விட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி போயிட்டீங்களே, நீங்கள் வீடுகளெல்லாம் கூடி ஆராதிக்கிறீங்களே, இதில் என்ன அர்த்தம் இருக்குது? இவனமான ஒரு பக்கம் பரிகாசம். ஸோ இவைகளினால் சிலர் திரும்பி போய்விடலாமோ என்று கருதி கொண்டிருக்கும்போது தான் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினார். அப்படி எழுதும்போது இந்த பகுதி வருகிறது. அது இதில் எதனால் இதை எச்சரிப்பின் பகுதின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் இது சபைக்கு எழுதப்பட்டது. சபைக்கு என்றால் எபிரேய சபைக்கு, அதாவது எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு சபைக்கு அல்ல, எபிரேய கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு எழுதப்பட்டது. ஆனால் இந்த வசன பகுதி எழுதும்போது அவர் வெறும் யூத கிறிஸ்தவர்களை மட்டும் மனதில் கொண்டு எழுதாமல் எல்லா யூதர்களையும் மனதில் கொண்டு தான் எழுதுகிறார். ஏன்னா
எல்லா யூதர்களையும் மனதில் கொண்டு எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த எச்சரிப்பை அவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு கடினமான எச்சரிப்பை கொடுக்க வேண்டும்? ஒன்று. ரெண்டாவது, நாம் ஏற்கனவே பார்த்தோம், யூத கிறிஸ்தவர்களாக இருந்ததிலே ஒரு சிலர் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள், ஒரு சிலர் திரும்பி செல்லக்கூடிய மனநிலையோடு இருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவத்துக்குள்ளாகவே, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற யூதர்களுக்குள்ளாகவே ஒரு மிக்சட் மென்டாலிட்டி. கிறிஸ்தவத்தில் தொடரணுங்கிற ஒரு குரூப்பு, கிறிஸ்தவத்திட்டு வெளியே போய்விடமாங்கிற குரூப். அப்போ இந்த ஊசலாட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக எழுதினாருங்கிற ஒரு கருத்து உண்டு. மூன்றாவது ஒரு இது என்னென்னா, இல்லை, எந்த யூதனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த எபிரேயனாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவை சரியாக புரியாமல் இருந்தால் ஆண்டவர் முற்காலத்திலே கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அதன் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் இழந்து விடுவார்கள் என்கிற ஜெனரல் வியூவை தான் அவர் எச்சரிப்பாக கொடுக்குறாருங்கிற கருத்தோடு தான் அந்த பகுதியை அணுக வேண்டும். சரி, இனி நம்ம படிப்போம். 7ஆம் வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது நம்ம பொதுவாக திரியகத்தினுடைய 3வது நபரை நினைப்போம். அது உண்மையும் கூட, தவறில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து படிக்கிற வசனத்தில் சொல்லுகிறபடியே என்று அவர் எதை சொல்கிறாருன்னா, சங்கீதம் 95 கோட் பண்ணுறார். சங்கீதம் 95 7ஆம் வசனத்திலேருந்து அவர் கோட் பண்ணுறார். படிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் நேசனை ஜனங்களும் அவர் கைகளும் ஆளுகையுமாமே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவர் இன்று அவருடைய சத்தம் அதிலிருந்து கோட் பண்ணுறார். அப்போது சங்கீதம் 95 எழுதுனது தாவீது, இல்லை தாவீது அல்லது ஒரு சங்கீதக்காரன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஏதோ ஒரு சங்கீதக்காரன் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போது தாவீது எழுதின சங்கீதம் அது தீர்க்க தரிசனமாக பாடலாக எழுதப்பட்டது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே சொல்கிறார். அது காரணம் என்னென்னா, யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி என்று சொல்லுவது தீர்க்க தரிசனத்தை அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் ஒரு விதத்தில் சொல்லும்போது தே ஈக்குவலைஸ் ப்ராஃபஸி டு த ஹோலி ஸ்பிரிட். இதே விதமான ஒரு கருத்தை இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருப்பார். யோவான் 6:63 படிச்சிங்கன்னா, நான் சொன்ன வார்த்தைகளே ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியையும் அவர் ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது. அது பாரம்பரியமாக யூதருடைய நம்பிக்கை தான். சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பார்வையில் சொல்வதனால், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்பது தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு சமம். அவர் நம் பைபிளை படிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுகிறார். அதுதான் இந்த கருத்து. ஸோ அப்போது சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில். இப்போ இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா என்று சொல்கிறபடினாலே சில அறிஞர்களுடைய பார்வை என்னது, அப்படியானால் இவர்கள் இதுவரை இதை தொடர்ந்து படிக்கும்போது அதுலேருந்து 7லேருந்து 11 வரை அந்த வசன பகுதியை கோட் பண்ணுறார். முதல்ல அதை மனதில் வச்சுருக்கணும். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம 8ஆம் வசனத்தை படிக்கிறோம். வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது. இதுங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக வரும்போது ரெபிதீம் என்கிற இடத்துல தண்ணீருக்காக அவங்க முறுமுறுத்தாங்க இல்லை. ஸோ அந்த நிகழ்வை ஒட்டி நடக்கிற சம்பவத்தையாக அவர் சொல்கிறார். அது மட்டும் அப்படி படிக்கும்போது அன்றைக்கு அந்த மக்கள் இந்த இடத்துல முறுமுறுத்தார்கள் அல்லது கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்று அதை சொல்லி சொல்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா இல்லை அப்படின்னா என்ன, இந்த இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா என்று பழைய ஏற்பாடை கோட் பண்ணுறனால சில அறிஞருடைய பார்வை, அப்படியானால் அவர்கள் இந்த வசனத்தை இந்த ஜெனரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோமானால், இந்த ஜெனரேஷனாக யாருக்கு, இந்த முதல் நூற்றாண்டில் இருந்த யூதர்களுக்கு அப்ளை பண்ணுவோன்னா, இதுவரை அவர்கள் அந்த வார்த்தை கேட்கவில்லை. எந்த வார்த்தை கேட்கல? இயேசுவின் மூலம் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் நம்பவில்லை. நம்பியிருந்த அந்த அப்ளிகேஷன் இங்கே தேவைப்படாது. எப்படி அங்கே நம்பாமல் பிஹேவ் பண்ணாங்களோ, எப்படி தாவீது அதை தன்னுடைய காலத்தில் இருந்த மக்களுக்கு நம்ப வேண்டும் என்று என்கரேஜ் பண்ணுறாரோ,
அதுபோல இப்போதும் இங்கே இருக்கிற யூதர்களில் அநேகர் என்ன செய்யலை, அவருடைய சத்தத்தை கேட்கல. கேட்டிருந்தால் இந்த இடத்துல இதை அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படியானால் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது அவிவிசுவாசிகளை மனதில் வைத்து சொல்கிறார் அல்லது எல்லா யூதர்களையும் பொதுமைப்படுத்தி பேசுகிறார். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மனதில் வைத்து பேசவில்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மனதில் வைத்து பேசுவதாக இருந்தால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயின் என்று ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை பேச வேண்டிய தேவை. கேட்காதபடினால் கேட்பீர்களாயில் என்று பேசுகிறார். பேசிட்டு அந்த எச்சரிக்கிற பகுதிக்கு ஒரு கடினமான பழைய ஏற்பாடு கொட்டேஷனை கொண்டு வர்றார். அதை நம்ம பார்த்தோன்னமாக வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இந்த கடினப்படுத்துகிற வார்த்தை மோசேயுடைய வாழ்வில் இந்த பின்னணியில் நடந்து முதல்ல பார்வோன் கடினப்படுகிறான். இப்போது அதுபோல் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்து தேவனுக்கு எதிராக முறைப்படுத்த அப்படின்னால அவங்க கடினப்படுறாங்க. அப்போது நீங்களும் அதே போல் கடினமான மனதோடு தான் இருக்கிறீங்களா? யார்? முதல் நூற்றாண்டில் இருக்கிற யூதர்கள், இதுவரை தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள். ஆகவே நீங்கள் பழையதை நினைச்சு இன்று செவி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து. உங்கள் பிதாக்கள்னா பொதுவாக பிதாக்கள் என்றால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தான் நினைக்கு வரும். ஆனால் இந்த வசன பகுதி அந்த பிதாக்களை சொல்லவில்லை, அந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்து வந்த மக்களை சொல்கிறார். ஆகவே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சையை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலம் என்ன கிரியை? இவங்க சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவங்க எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த இடத்திலிருந்து ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு 13 நாட்கள் போதும்னு சொல்கிறாங்க. இது ஒரு அறிஞருடைய பார்வை. வேறு சிலர் எண்ணிக்கையில் சற்று வித்தியாசமாக இருக்கும். எப்படியும் 1 மாதம் அல்லது 40 நாளைக்குள்ளே போகக்கூடியது தான். ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தம் என்ன, இவங்க 12 ஸ்பையை அனுப்புவாங்க. 12 ஸ்பை அந்த உளவாளிகளும் அங்கே போயிட்டு என்ன செய்வாங்க, அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்து அதில் 10 பேர் மோசமான ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. யோசுவாவும் காலேபும் தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் அதை பிடித்து கொள்ளலான்னு மக்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல மீண்டும் அவங்க என்ன செய்வாங்க, இந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நாங்கள் போக வேண்டாம், நாங்கள் மீண்டும் விட்டு வந்த எகிப்துக்கே போயிடுவோன்னு சொன்னாங்க. அப்போது கடினமான மனநிலையுடையவர்கள். அப்போ இதை ஒரு இடத்துல பார்க்கும்போது யார் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்து கொண்டே மெய்யான நம்பிக்கை இல்லாமல் மீண்டும் யூத மதத்துக்கு போகிறவர்களையும் அது சொல்லலாம். அவங்களும் எகிப்துக்கு போக திரும்புகிறாங்க, விட்டு வந்ததுக்கு போக திரும்புகிறாங்க. நீங்களும் விட்டு வந்ததுக்கு போக விரும்புகிறீங்க. அப்படியானால் நீங்களும் மெய்யான கிறிஸ்தவர்களா, கடினப்பட்ட இருதயத்தோடு தான் இருக்கிறீங்களா என்று ஒரு எச்சரிப்பை அவர் கேட்கின்றார். 10ஆம் வசனம், ஆதலால் நான் அந்த சந்ததியை, எந்த சந்ததியை? அங்கிருந்து விடுதலை பெற்று வந்த சந்ததியை அரோசித்து, அல்லது கோபப்பட்டுங்கிற அந்த அரோசித்துங்கிற வேர்டுக்கு ப்ரோவோக்டுங்கிற மீனிங் வரும்னு நினைக்கிறேன். அவள் எப்போதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தை பைபிளில் ஆங்கிலத்தில் அதை ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது 4 விதத்திலே அதை பயன்படுத்தக்கூடியதாக வருகிறது. இந்த அடுத்த தொடர்ந்து வருகிற பகுதியில் நம்ம படிப்போம். ஒன்று, ஆண்டவர் படைத்த போது ஓய்வெடுத்தார் அல்லது இளைப்பாறினார் அல்லது ரெஸ்ட் எடுத்தார். அது 2வது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போவதே ஒரு இளைப்பாறுதலாக பைபிள் சொல்கிறது. 3வதாக மேசியாவுடைய ஆட்சியில் போவது ஒரு இளைப்பாறுதல். 4வது, நித்தியத்தில் போகிற இளைப்பாறுதல். இப்படி 4 விதமாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வசன பகுதியில் இப்போ வருகிற இளைப்பாறுதல், என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்பது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் போக முடியாது. யார்? இருதயம் கடினப்பட்டவர்கள்,
வழி போகிற ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், எகிப்துக்கு போக வேண்டும், திரும்ப போக வேண்டும் கருதினவர்கள். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது என்று சொல்கிறார். 12 வசனம். சகோதரரே, இந்த வசனத்தை சில அறிஞர்கள் இது கிறிஸ்தவர்களை தான் குறிக்கிறது, ஏன்னா இது சகோதரனை தானே சொல்கிறாருன்னு சொல்கிறார். பாருங்கள், ஒரு யூதன் கிறிஸ்தவர்களை மட்டும் சகோதரன்னு சொல்ல மாட்டான். யூதர்கள் எல்லா யூதரையும் சகோதரன் தான் சொல்லுவான். ஆகவே இந்த இடத்துல இது எல்லா யூதரையும் குறிக்கிறதுன்னு சொல்லுவனால எதுவும் தவறில்லை. ஏன்னா நீங்கள் இதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா பரிசுத்த சகோதரன்னு சொல்கிறார். ஆகவே சில அறிஞர்களுடைய பார்வை அங்கே பரிசுத்த சகோதரி என்று சொல்வது பிலீவிங் ஜூஸ், இங்கே ஜூஸ்ன்னு சொல்வது பிலீவர்களையும் நம்புகிறவர்களையும் நம்பாதையும் உள்ளடக்கிய அனைத்து யூதர்களையும் மனதில் வைத்தான் பேசுகிறாங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பொல்லாத இருதயம் ஒரு கேள்வி. ஒரு விசுவாசியிடம் பொல்லாத இருதயம் இருக்குமா என்பது ஒரு கேள்வி. அதனால்தான் மீண்டும் இந்த பகுதியை பிலீவர்களுக்கு சொல்லாமல் எல்லா யூதர்களையும் மனதில் வைத்து பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ விலகுதல் வருகுதே, அது என்ன விலகுதல் என்றால், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதல். ஏன்னா நீங்கள் யூதர்களாகிய நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் என்று கருதுகிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவில்லை. ஒரு கடுமையான எச்சரிப்பு. ஏன்னா கிறிஸ்துவில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவர் பிலீவிங் இயேசு விசுவாசிக்கிற யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு விசுவாசிக்காத யூதர்களையும் அவர் அதுக்கு ஒரு எச்சரிப்பாகத்தான் கொடுக்குறார். உங்கள் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இந்த எச்சரிப்பு மூலம் he is calling to worship, அதாவது அல்லது கால் டு பிலீவ், இயேசுவை நம்புவதற்கு அழைக்கிறார். அப்போ யாரை? விசுவாச கிறிஸ்தவர்களை நம்ப அழைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்பாத கிறிஸ்தவர்களை தான் நம்ப அழைக்கிறார். யார்? ஸோ ஆல் த ஜூஸ் அழைக்கிறாரு. நீங்கள் ஜீவனுள்ள தேவன்கிட்ட வாருங்க. நீங்கள் ரிலீஜனில் இருக்கிறீங்க. எந்த ரிலீஜனில்? யூத மதத்தில் இருக்கிறீங்க. ஆனால் யூத மத சொல்லுகிறதான மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திய தேவனை நீங்கள் நம்புவது தான் மெய்யான ஆராதனை. ஆகவே அவர்களை அழைக்கின்றார். அடுத்தது, உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த இதுலேயும் பாருங்கள், பாவத்தின் வஞ்சனை. ஆதாம் பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்படுவது அது அவனுடைய ரட்சிப்பு அற்ற நிலையை காட்டுகிறது. கடினப்பட்டு, இது ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இன்று எனப்படவும் நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள். ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகவே நீங்கள் இந்த உண்மை இப்படி இருக்கிற அப்படின்னால நீங்கள் புத்தி சொல்லணும், ஒருவருக்கொரு புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்லணும்? நம்ம மெய் தேவனை ஆராதிக்க வேண்டும், மெய் தேவனை நம்ப வேண்டும் என்று புத்தி சொல்லணும். அதனால தான் இந்த வசன புத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே he is giving emphasis to the believing Jews. நீங்கள் பிலீவிங் ஜூஸு அன்பிலீவிங் ஜூஸுக்கு நீங்கள் புத்தி சொல்லி என்கரேஜ் பண்ணி மெய் தேவனை ஆராதிக்க அழைக்கணும் வேணுங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இதில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தோன்னு சொல்லும்போது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எது? சிலர் சொல்லுவாங்க இது கிறிஸ்துவ அவங்க நம்புகிறாங்க, சிலர் சொல்கிறது இது
தே பிலீவ் கிங்டம். ஏன்னா எல்லா யூதர்கள் எதிர்பார்த்தது மேசியாவுடைய ஆட்சி. அந்த நம்பிக்கை தான் ஆரம்பத்திலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நீங்கள் பங்கு வரணும்னா கிறிஸ்துவின் மூலம் தான். கிறிஸ்துவை விட்டு விட்டு நீங்கள் அந்த நம்முடைய ஜெனரல் பிலீவ், இது வந்து இட்ஸ் a காமன் பிலீவ் ஆஃப் ஆல் த ஜூஸ். இட் இஸ் ஒரு விதத்தில் சொன்னால் ஃப்ரம் த பிகினிங், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்திலேருந்தே அது இருக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த ராஜ்யத்தை, அந்த மேசியாவுடைய ஆட்சியிலே நீங்கள் பங்கு பெறணும்னா நீங்கள் தொடரணும். அது மட்டும் இல்லை, இந்த நம்பிக்கையில் நீங்கள் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். நேர நம்பாதவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லணும். அடுத்த மீண்டும் அந்த பழைய அதே வசனத்துக்கு தான் போகிறாரு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பலாய். மீண்டும் பிலீவர்ஸானா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பலான்னு போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதுவரை நீங்கள் இன்னும் நம்பலை. நீங்கள் அல்லது நீங்கள் சரியான நம்பிக்கை இல்லை, நீங்கள் போலியான கிறிஸ்தவர்களாக சபைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிலாயில் கோபமூட்டத்தில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. மீண்டும் அதே வசனத்துக்கு போகிறார். அப்போ என்னது? நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இன்றைக்கே விசுவாசிக்க வேண்டும். இவ்வளவு நாள் காலம் கழித்தாகிவிட்டது, இனிமேல் நீங்கள் காலத்தை போக்கடிக்காதுங்க. இது அவிவிசுவாச யூதர்களுக்கு ஒரு, அல்லது கிறிஸ்தவ சபையிலே கிறிஸ்தவ வேஷத்தில் இருக்கிற சரியான விசுவாசம் இல்லாத போலி கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்காவது நீங்கள் செவி கொடுங்க. ஏன்னா நீங்கள் செவி கொடுத்தா தான் நீங்கள் திரும்ப போகிற எண்ணம் உங்களுக்கு வராது என்று உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? இல்லை, எல்லாரும் தான் ஆண்டவர் கோபம். அடுத்தது, மேலும் அவர் 40 வருஷமாக யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு. யார்? அன்பிலீவிங், விசுவாசிக்காத மக்கள். எதனால்? அதனுடைய விளைவு என்ன? தண்டனை. இது எந்த அழைப்பு? மோசேயுடைய அழைப்புக்கு செவி கொடுக்காதவர்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. இப்போ யார் உங்களை அழைக்கிறது? மோசையை விட பெரியவராகிய, மோசைக்கு மேலானவராகிய இயேசுவாக உங்களை அழைக்கிறது. அவனுடைய அழைப்பையே அல்ல தட்டினவர்களுக்கு, அவனுடைய அழைப்பையே உதாசீனம் பண்ணவர்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. அப்படியானால் இயேசு அழைக்கிற அழைப்பு என்ன தண்டனை பாருங்கள். கீழ்ப்படியாமல் இருந்தால், அது 18ஆம் வசனம், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அப்படின்னா என்ன? இது கீழ்ப்படிந்தவனுக்கு பொருந்தாது. கீழ்ப்படிந்தவன் விசுவாசி, கீழ்ப்படியாதவனுக்கு தான் இது பொருந்தும். அடுத்தது, ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள், அவிசுவாசத்தினால அப்போ விசுவாசிக்க பொருந்தாது. அவிவிசுவாசத்தினாலே அவர்கள், எவர்கள்? மோசேயினால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா மறைமுகமாக என்ன சொல்லாரு? நமக்குள்ளே இருக்கிறது அவிசுவாசமா விசுவாசம்? இப்படி ஒரு கடுமையான எச்சரிப்பை அவர் போட்டார். இனி இந்த வசன பகுதியை குறித்து 7 முக்கியம், ஏராளம் கருத்து இருக்குது. இது ஒரு, இனி நம்ம கொஞ்சம் தியாலஜியல் சைடு போனோம்னா, இந்த வசன பகுதியில் மட்டும் இல்லை, எபிரே வசன பகுதியில் இருக்கிற அந்த எல்லா எச்சரிக்கை வசன பகுதியும் பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு 7 கருத்துக்களை நம்ம பார்ப்போம். ஒன்று, சிலர் சொல்வது இந்த வசன பகுதியில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்குறாரு. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த கடினமான எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள் இயேசு மீது உள்ள விசுவாசத்தில் கொஞ்சம் பேக்ஸ்லைட் ஆனாலும் ரட்சிப்பை இழந்து போவாங்க என்கிற ஒரு வியூ இருக்குது.
அது கொஞ்சம் பாப்புலரான வியூவும் கூட. அதிகமாக மக்கள், ஏன்னா மேலோட்டமாக அந்த வசனத்தை படித்தா அப்படி தோணும், கவனமாக படித்தாதான் அது இல்லை. ஆகவே சிலர் ரட்சிப்பு இழக்கும் என்கிறதுக்கு இந்த வசன பகுதி எடுத்து பேசுவார்கள். ஆனால் அதற்கு எதிர்கருத்து சொல்கிறவங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசன பகுதியில் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் சொல்கிறாரா, இல்லை முழு இஸ்ரவேலரையும் மனதில் வைத்து அழைக்கிறாரா? நம்ம அதுக்கு தான் பார்த்தோம். பரிசுத்த சகோதரின்னு சொல்லும்போது பிலீவிங் கிரைஸ்டியன்ஸை தான் பேசினார். ஆனால் சகோதரின்னு சொல்லும்போது he probably meant all the Jews. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பேசினார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு விளக்கம் என்று பேசுவதற்கு இந்த வசன பகுதியை நாம் ஆதாரமாக எடுக்க வேண்டாம் என்கிற கருத்து இருக்கிறது. அடுத்தது ரெண்டாவது கருத்து, ஒருவேளை இந்த பகுதியை நீங்கள் இழக்கிறதோடு பொருத்தி பார்த்தாலும் இது ரட்சிப்பை இழக்கிறதை சொல்லவில்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஒருவன் தொடரவில்லை என்றால் ஒரு உலக ஆசீர்வாதங்களை இழப்பான். எப்படி அன்றைக்கு மக்கள் கானானாகிய உலக ஆசீர்வாதத்தில் போக முடியவில்லையோ, அதுபோல ஒருவனுக்கு உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழப்பான் என்கிற ஒரு வியூ இருக்கு. அதுக்கு வசன பகுதி என்ன ஒரு ஆதாரம் கொடுப்பாங்க. என்னன்னா, தாவீது பெத்சேபாவிடத்தில் பாவம் செய்தபோது தாவீது தன்னுடைய மகனை இழந்தான். ஆனால் அதே தாவீது என்ன சொல்கிறான், நான் பரலோகத்தில், அதான் ஆக்சுவலாக அது கல்லறைன்னு சொல்லுவாங்க, பட் ஸ்பிரிச்சுவலி அதை எவர்லாஸ்டிங் லைஃபுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மறுமையிலே நான் அவனோடு இருப்பேன். ஆகவே அவன் நித்தியத்தை இழக்கவில்லை, ஆனால் பூமியில் அந்த மகனை இழந்தான், மகன் மூலம் இருக்கிற சந்தோஷத்தை. ஆகவே இது உலக ஆசீர்வாதத்தை இழக்கிறத சொல்லுன்னு ஒரு வியூ. அடுத்து இன்னொரு வியூ இருக்குது. இது இந்த உலக ஆசீர்வாதத்தை இழக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வியூ தான். மூணாவது வியூ, இவங்க என்ன சொல்லாங்கன்னா, இது ரட்சிப்பு இழப்பதை பேசவில்லை, ஆனால் தேவ சமூகத்திலே போகும்போது கிரீடங்களை இழப்பதை பேசுகிறது என்கிற ஒரு கருத்து. நாலாவது ஒரு கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவ யூதர்கள் பின்வாங்காமல், அதாவது விசுவாசத்தில் பின்வாங்காமல் முன்னேற உற்சாகப்படுத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை. வார்னிங் போல தெரிஞ்சாலும் ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் நீங்கள் பேக் ஸ்லைடாகி போயிடறாங்க, நீங்கள் முன்னேறுங்க என்பதுக்கு ஒரு, ஏன்னா பேக் ஸ்லைடாக போனால் ஒரு உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல ஏற்பாடை சொல்லிட்டு, ஸோ ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் ஃபைட் என்பதுக்கான ஒரு எச்சரிப்பு தான். இதற்கும் பைபிள் வந்து ஒரு ஆதாரத்தை அந்த அறிஞர்கள் கொடுக்குறாங்க. அவங்க எங்கன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர் கடல் பயணத்தில் கப்பல் யாத்திரையில் இருக்கிறார். அப்போ கப்பல் வந்து ஒரு இடத்துல மிகுந்த ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். 27:10 படிங்க. 27:10 அப்போஸ்தலர் 27:10. இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் மருத்துவம் இருந்து சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எச்சரித்தார். எதனால? இவங்க அழிஞ்சு போவோம்னா எச்சரித்தார் இல்லை, ஆபத்தில் போவோம். அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம இனி கப்பல் இருக்கிற இந்த மீதி உள்ள நாட்களை எப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அதே அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படிக்க, மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். என்னாச்சு? எச்சரித்தார், ஆனால் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுபோல் இங்கே ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். எதுக்கு? கவனமாக இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் எல்லோரும் கடைசியில் மீட்கப்படுவார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்ததாக ஐந்தாவது ஒரு கருத்து. இந்த ஐந்தாவது கருத்து எதை அடிப்படையாக பேசுகிறார் என்றால் 13ஆம் வசனம். நம்ம இப்போது இருக்கிற எபிரேயர் 3:13 அதில் படிக்கிறேன். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடி
இன்று எனப்படமும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். அப்படின்னு என்னது? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய யூதர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற. என்ன ஆலோசனைனா, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்படாத யூதனுக்கு புத்தி சொல்லணும் நீங்கள் என்று. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்படாத யூதர்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பகுதியை சொல்கிறார். என்ன பயிற்சி? நீங்கள் யூதரிடம் போய் சொல்லும்போது அவர்களை மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பழைய ஏற்பாட்டு வசன பகுதியை சொல்லி அவங்களை எச்சரிப்பு கொடுத்து அவங்களை மீட்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று இஸ் அ ட்ரைனிங் போர்ஷன். அதாவது நம்ம இப்போ யூதன், நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது யூதனாக புரிய வேண்டும். இப்போ நம்ம ஒரு யூதன் ஒரு சக யூதன்கிட்ட போய் பேசும்போது அவன் இயேசு ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த வசன பகுதியை கொடுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் முடிவு எப்படி? தேவனுடைய இளைப்பாறுதல் இங்கே போக முடியாது. ஏனென்றால் மோசேயால் அழைக்கப்பட்ட மக்கள் கீழ்ப்படியாத போது எங்கே போகல? கானானுக்கு போகல. அதுபோல் இப்போ நீங்கள் இயேசுவால் அழைக்கப்படுகிறீர்கள். ஆக இதை ஒரு வார்னிங்காக கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சி வசன பகுதியாகத்தான் இதை கொடுத்தார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்தது 6வது கருத்து, அது 7வது வசனத்தையும் 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் என வருவதால் இதுவரை இயேசுவை விசுவாசிக்காத யூதர்களை எச்சரிக்க மோசே தனது கால நிகழ்வை இங்கே இந்த எபிரேய எழுத்தாளர் காட்டுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்றால் இஸ் காலிங் தம், அட்லீஸ்ட் டுடே யூ ரிப்பன்ட் அண்ட் அக்செப்ட் ஜீசஸ். ஆகவே இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டதே அல்ல. ஆகவே நீங்கள் இந்த வசன பகுதியை எடுத்து வைத்து ரட்சிப்பு இழந்து போகணும்னு பேசுவது சரியல்ல. ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட தான் இன்று கேட்பீங்களான்னு கேட்குறேன். இன்று மனம் திரும்ப மாட்டீங்களா? இன்று இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா என்று கேட்குறாரு. இன்று நீங்கள் மனம் திரும்பலைன்னா பழையதான் உங்களுக்கு நடக்கும். அப்படி பேசாதீங்க. ஸோ அடுத்து 7வது பாயிண்ட் என்னென்னா, அல்லது 7வது கருத்து என்னவென்றால், நம்ம இந்த படித்த வசன பகுதியில் இருக்கிற முக்கியமான 4 வார்த்தைகள். 1, கடினப்படுத்தாதிருங்கள். 2வது, பொல்லாத இருதயம். 3வது, பாவத்தின் வஞ்சனை, அதாவது ஆதாம் விழுந்த நிலை. 4வது, அவிசுவாசம். இந்த 4 வார்த்தைகளும் விசுவாசிக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. ஏன்னா அந்த கடைசி வசனத்தில் கூட அவர் என்ன சொல்றாரு? அவிவிசுவாசத்தினால என்ன சொல்றார்? ஆகவே இது விசுவாசியை குறிக்கிற வசன பகுதி அல்ல. ஆகவே இந்த வசன பகுதியை எடுத்து வைத்து விசுவாசி ரட்சிப்பை இழப்பான் என்று வாதிக்க வேண்டிய தேவையில்லை என்பது ஒரு சாரார் இருக்கிறது. இப்படி 2 மேஜர் வியூஸ் இருக்குது. ஒன்று இழந்து போகும், ஒன்று இழக்காது. இழந்து போகும்னு சொன்னவங்க ப்ளைனாக படிச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. இழந்து போகாதுன்னு சொன்னவங்க மீதி எல்லா வியூவையும் தங்களுடைய ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இனி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால் நம்ம அதை ஆமாம் ஆமாம் பரிசுத்தாவியனுடைய சத்தம்னு எடுக்கலாம். ஏன்னா அதான் சொன்னேன்ல, பரிசுத்தாவியனர் பேசுகிறார். பரிசுத்தாவியானவர் மோசே காலகட்டத்தில் இருந்த சம்பவத்தை தாவீதுனால் அந்த சங்கீதக்காரன், தாவீது என்று நம்ம பொதுவாக பேசும், அந்த சங்கீதக்காரன் தன் கால மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். எப்படி நீங்கள் அந்த சங்கீத படிச்சீங்கன்னா இட் இஸ் அ கால் டு வர்ஷிப் ஆகும். இந்த சங்கீதம் 95 படிங்க, 1லேருந்து படிங்க. இட்ஸ் அ கால் டு வர்ஷிப். முதல் பகுதியில் அவர் நம்முடைய தேவன், ஆமாம் அவர் காடு, நம்ம அவருக்கு மேய்ச்சல் ஜனங்கள், அதாவது மக்கள். அது ஏன்னா அந்த மேய்ச்சல் ஜனங்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, தேவனை தங்கள் மேய்ப்பராக, அதாவது தலைவனாக பார்க்கிற ஒரு வழக்கம். அப்போ அந்த தலைவனுடைய வழி நடக்கிற ஆடுகளாகிய நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆராதனைங்கிற அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னா
ஒரு எச்சரிப்பை சங்கீதக்காரன் பழையற்பாடை வச்சு கொண்டு வரான். பழையற்பாடா மோசே கால நிகழ்வு. இங்கே இந்த எபிரேய நிருபத்தை எழுதின அது எழுத்தாளரும் தன்கால மக்களுக்கு அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இட் இஸ் கால் டு வர்ஷிப் ஜீசஸ் கிரைஸ்ட் பை பிலீவிங் ஹிம். அதுதான் ட்ரூ வர்ஷிப். ஸோ இதை பிலீவர்ஸ் இங்கே எடுக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது பிலீவிங் கம்யூனிட்டி அவர் அழைக்கல, அன்பிலீவிங் கம்யூனிட்டியும் வேண்டுமென்றால் பிலீவிங் ஜூஸை சேர்த்து அழைக்கிறார்னு எடுப்பது சரியாக இருக்கும் என்பது ஒரு இப்போ நம்ம அந்த ஒரு நிறுவனம் எழுதப்பட்டது ஸ்பெசிஃபிக்காக வந்து யூத கிறிஸ்தவர்களுக்காக ஏற்பட்ட ஒரு நிச்சயமாக யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த வசன பகுதியில் அதான் சொன்னேன், அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் ஒரு வியூ. யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது எதற்கு? அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க. என்ன பயிற்சி கொடுக்க? கிறிஸ்துவை நம்பாத யூதர்களுக்கு எப்படி சங்கீதக்காரன் தன்கால மக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அழைத்தாரோ அதுபோல் இந்த வார்னிங் கொடுத்து அவர்கள் அழைக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சிக்கான பயிற்சி வசன பகுதி பிட்வீன் தரின். அதான் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய யூதர்கள் கிறிஸ்தவர் அல்லாத யூதர்கள் என்ன புத்தி சொல்லணும்? சங்கீதக்காரன் எப்படி அழைத்தானோ அப்படி நீங்கள் இந்த வசன பகுதியை சொல்லி அழைங்க. இந்த அழைப்புக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை என்றால் அவங்க எங்க? ஸோ அவங்கள தான் அது சொல்லு. இது ஒரு வியூ. ஏன்னா இது இப்போ நான் சொன்ன வியூ மட்டும் இல்லை, இந்த பேசேஜுக்குள்ளே போனால் நிறைய வியூ இருக்குது. ஏன்னா அது என்ன சொல்லுங்க, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேசேஜ் இன்டர்பிரட். இது மட்டும் இல்லை, வேறு பகுதியில் இன்னும் இருக்குது, எவரையில் அப்படி இருக்குது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இது ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படலையா அல்ல ரட்சிப்பு உறுதியானது என்பதுக்கு நடுநிலையான அறிஞர்களுடைய ஒரு கருத்து என்னென்னா, ரட்சிப்பு நிலையானதா நிலையற்றதா என்பதை தீர்ப்பு செய்வதற்கு இப்படிப்பட்ட குழப்புகிற வசனப்பதிக்கு போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வசனப்பதிக்கு வரணும். எங்கே ரட்சிப்பு இலக்கான்னு தெளிவாக சொல்லியிருக்குதோ அதில் ஸ்டடி ஆகிவிட்டு தான் இங்கே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாருங்க. யோவான் 10ல் 27 படிங்க. என் நாடுகள் என் சத்தத்தை செய்வெடுத்து நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ என் நாடுகள்னால் இங்கே பிலீவர்ஸை தான் அவர் சொல்கிறார். அடுத்த படிங்க. அது ரொம்ப தெளிவாக சொல். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கொடுப்பேன் அல்ல, ப்ரெசன்டென்ஸ் எவர், எப்பவுமே அது அப்ளை ஆகும். கொடுக்கிறேன், அவர் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. விச் மீன்ஸ் தே நெவர் பெரிஷ். அந்த அதாவது இதான் கிளியர் கட்டான வசனம். தே நெவர் பெரிஷ். அடுத்தது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒருவனிடம் தான் அதை பறித்து கொள்ளலாம். இதை தான் ரோமன்ஸை படிக்கணும்னா கிறிஸ்துவ நம்மை விட்டு நம்மை பிரிப்போம் யார்? நோ படிக்க. அடுத்தது தொடர்ந்து படிங்க பிரதர். எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, என் கையிலிருந்தும் பறித்து கொள்ள முடியாது, பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள முடியாது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேசேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஜானில் 6:37 நினைக்கிறேன், படிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவேன். மேசியாவுடைய ராஜ்யத்திலிருந்து நான் தள்ள மாட்டேன். ஸோ இப்படிப்பட்ட தெளிவான வசன பகுதியில் தெளிவடைந்த பின்பு தான் நம்ம இப்படி கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான வசன பகுதியை புரிஞ்சால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறையும். இதில் தெளிவடையலைன்னா அங்கே கன்ஃபியூஷன் வருங்கிற அது நடுநிலையான அறிஞருடைய கருத்து. இதுக்கு டைரக்டாக ஒரு அது வந்து ஆமாம், கான்டெக்ஸ்ட் வேறு. அந்த அதை என்ன பண்ணோன்னா, அதை கனி கொடுக்கறத பற்றி தான் பேசுவார். அதிக கனி கொடுக்கும்படி ப்ரூனிங். அதனால் அது மல்டிப்ளை அந்த கிஃப்டாக தான் பேசுகிறேன். சாரி, இந்த ஃப்ரூட்ஸ். அதாவது ரட்சிப்பை இழக்கும்னு பேசுகிறவங்க எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க. அதே நம்ம அவங்களுக்கு என்ன வசனம் இருந்தாலும் ரட்சிப்பை இழக்கு என்பதுக்கு வசனங்கள் எடுப்பாங்க. நீங்கள் சொன்ன போது எடுத்து பேசுகிறத உண்டு, அதை நம்ம மறுக்கல. அதனால தான் நம்ம அதில் இன்னும்
இந்த விதமான கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வேறு சில அறிஞர்கள், அவங்களும் நடுநிலையான அறிஞர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிப்பு இழக்குமா இழக்காது என்கிற கன்ஃபியூஷனை குறைவு செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் தேவனுடைய குணாதிசயங்களை சரியாக படிக்கணும். அந்த குணாதிசயங்களில் ஒரு முக்கியமான குணாதிசயம் தேவன் உண்மை உள்ளவர். அந்த வசன பகுதியை நம்ம தெளிவுபடுத்தணும். அதாவது காட்ஸ் ப்ராமிஸ் ஆகும், நான் உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பேங்கிறது. அவர் யார் சொல்கிறாரு? ஃபெய்த்ஃபுல் காட் சேஸ். அவர் சொன்னால் செய்வார், சொன்னால் மறுதளிக்க மாட்டார். அப்போ அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஒரு மனிதன் நம்புவான் என்றால் அவன் ரட்சிப்பிலே நிலையாக இருப்பான். ரட்சிப்பு இழக்கும் என்கிற எண்ணம் அவனுக்கு வராது. பிகாஸ் ஹீ பிலீவ்ஸ் காட். அதாவது அதில் இந்த வசனத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிலவங்க சைக்காலஜிலாம் பேசுவாங்க. ஒய் டோன்ட் வி பிலீவ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்? அதுக்கு ஆன்சர் என்ன? வி ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். அப்போ நம்மை வைத்து நம்ம ஆண்டவர் அளவிடுவோம். எப்படி? நான் எவ்வளோ பொய் சொல்லுவேன், அப்போ நானே பொய் சொல்லுவேன்னு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரா? இது நம்முடைய விசுவாசத்துடைய பலகீனம். நம்ம வச்சு தேவனை அளக்கிடக்கூடாது, தேவனை வச்சு நம்ம அளவிடணும். தேவன் உண்மை உள்ளவர். அவர் தான் எந்த ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் போய் சொல்ல மாட்டார். அப்படி நம்பினோன்னா நமக்கு பயம் வராது. நம்மை வைத்து நம்ம ஆண்டவர் அளவிட முயற்சித்தோம்னா சிக்கல் தான் வரும். ஏன்னா நாம் குறைவுடையவர்கள். ஸோ கடைசி அல்டிமேட்டாக சில அறிஞர்கள், அவங்களும் அந்த நடுநிலை அறிஞர்கள்லாம், அவங்க எந்த வியூ பற்றினா அவங்க கவலைப்படுறதில்லை. பட் அவங்க சொல்கிறது, if you believe the faithfulness of God, He will do it. What He will do? He will do what He has promised. What He has promised? He has promised everlasting life. அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்குது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கர் 5:24. அவர் அப்படியே செய்வார். நித்திய ராஜ்யத்துக்காய் நம்மை அழைக்கிறவர், அவருடைய இளைப்பாறுதலுக்காய் நம்மை அழைக்கிறவர், மேசியாவுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைக்கிறவர், பரலோகத்துக்கு நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவருடைய சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டார்.